விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Lazy goes last bench மறவாண்ட. டிஃபன் பாக்ஸ் சமைய கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம். மேத்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போடு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு. ஹோம் வர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கி பிலாபி. குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான்தானே பேபி டாடி நான்தானே எந்தன் உலகம் நீதானே எந்தன் இதயம் நீதானே மம்மிக்கு வர நாளைக்கு பர்த்டே. எப்போவுமே ஆஃபீஸை விட்டு லேட்டாக வரதில் திட்டிகிட்டே இருப்பா. நாளைக்கு கண்டிப்பாக அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். ஏனென்றால் உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். எல்லாரும் உன் பர்த்டே ஹாப்பியாக கொண்டாடணும். கடைசியாக உனக்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீயே வந்து பாரு. கொல்லிமலை தேனி மஞ்சச்சால கட்டி வந்த கொல்லக்காரி தானி சந்தனமேனி சண்ட போட வாணி கச்ச கட்டி ஆடி வரும் ஆடி கருதானி பச்சரிசி பல்ல பார்த்து பறந்து போச்சு மனசு பிச்சு மூட்டு சிரிப்ப கேட்டு இறங்கி போச்சு வயசு
இவ முட்டு வேர்வ பார்த்து என் சித்தம் குழஞ்சு போச்சு இவ மூச்சு காத்து பட்டு என் ரத்தம் உறைஞ்சு போச்சு சொல்லாத சொல்லாம சொல்லாத 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 இரவெல்லாம் பணியோடு சேர்ந்துருக பார்த்திருந்த உன்னை பார்த்திருந்த மின்னல அம்மி அரைச்சு வெப்பமரம் தந்தாலே வேதனைய வேக வச்சு மின்சாரம் செஞ்சாலே மெல்ல நட சொல்லி எட உடையும் அள்ளியன அள்ளியன போவோம் விடம் எனக்கும் தினமும் படிப்போமா தனனா நான் வர்ஷா டார்லிங் இப்படி வாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி சாங் ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் அதுல வந்து ஒரு அழகான ஒரு கான்செப்ட் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில உண்மையிலேயே உங்க பொண்டாட்டி பர்த்டே அப்படி கேக் கட் பண்ணி வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. சொல்லும் போதே எனக்கு வாய் கொள்ளுறது என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. வாய்ப்பு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க பிரதர். வாய்ப்பு கிடைச்சோ நீங்க பயன்படுத்தலன்னு சொல்லுங்க. இந்த மேடையில வந்து உங்க பொண்டாட்டிக்காக நீங்க ஒரு கேக் வெட்டிருக்கீங்க. அவங்க கிட்ட மைக்க கொடுங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க மேடம், என்னைக்காச்சும் ஒரு நாள் இவ்ளோ ரொமான்டிக்கா ஒரு கேக்கோட வந்து உங்களை அப்படி அப்ரோச் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல, this is the first time. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ரொம்ப ஷை நினைக்கிறேன் உங்க வைஃப். ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பண்றது. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி வெக்கப்படுறாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே வெக்கப்படுறாங்களா? நீங்க வெக்கப்பட்டிருக்கீங்களா? வீட்ல எப்படி அவங்க? நார்மலாவே அமைதி தான் மேடம். அமைதி தானா? அப்போ உங்களுக்கு ஜாலி தான். அழகான ரெண்டு பசங்க, ரெண்டு பொண்ணுங்க, நல்லா படிக்க வைங்க. நல்லா உங்களுக்கு என்ன வசதியோ அது நல்லா பண்ணி கொடுங்க. குட் லக். சூப்பரா இருக்கு. நைஸ். தருண் மாஸ்டர் கரெக்டான சாங் எடுத்து கரெக்டான மூமெண்ட்ஸ் எடுத்து அந்த கம்போஸ் பண்ண யுவராஜ் மாஸ்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல். மற்றபடி நீங்கள் அம்மாவோட பர்த்டே அந்த கேக்கு அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்க பாருங்கள். உண்மையான ட்ரூ லவ் பர்ஃபார்மன்ஸ் இதில் தான் தெரிஞ்சுது, அந்த எஃபெக்ஷன். வர்ஷா எப்போவுமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்டேருந்து நல்லா மார்க்ஸ் வாங்கியிருக்கா. பெரிய பொண்ணுக்கு வந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். ஹாலிடேஸ் நிறைய ஹாலிடேஸ் இருந்தால் ஏஆர் ரஹ்மானோட சிஸ்டர்கிட்ட ட்ரைனிங் மியூசிக் ஸ்கூல் வச்சுருக்காங்க. அங்கே போய் விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்தில் பெரிய மியூசிஷியன்ஸ் ஆகிடும். தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஓகே, ஸோ சூப்பர் வர்ஷா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஃபேமிலி பெர்ஃபார்மன்ஸ்.